early 1900s, Carl Jung, one of the first experiments he's done, word association studies வந்து பண்ணாரு கால் யங். பேஷண்ட்ஸை ரெக்ரூட் பண்றாங்க. ஓகே, அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து நீ சொல்ற, ஒரு வார்த்தை நான் சொல்றதுக்கும் நீ ஏதாச்சும் ரெஸ்பாண்ட் பண்ணணும். என்ன தோணுதோ, ஆனா ஃபர்ஸ்ட் தோன்றது, ரொம்ப யோசிக்க வேணாம். இப்போ பாக்ஸ் அப்படின்னா நீ வந்து கிஃப்ட் அப்படின்னு நீ சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே, இதுதான் வந்து பண்றாங்க. ஓகே, நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், உனக்கு டப்புன்னு என்ன தோணுதோ நீ அந்த வார்த்தையை எனக்கு சொல்லணும் திருப்பி. ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் வேர்ட் அசோசியேஷன். இதுதான் வேர்ட் அசோசியேஷன் ஸ்டடி. படிச்சவங்களுக்கு பண்றாங்க, படிக்காதவங்களுக்கு பண்றாங்க, கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, என்ன பண்ணிருக்காரு அவர் வந்து the time delay between the prompt and the answer நோட்டீஸ் பண்ணிருக்காரு. இப்போ நான் வந்து பாக்ஸ்ன்ற அதுக்கு நீ வந்து கிஃப்ட் நீ சொல்றேன்னு வச்சுக்கோ, எவ்வளவு டைம் நீ எடுத்துக்கிட்ட நீ ஆன்சர் பண்றதுன்றத அவர் பார்க்க ஆரம்பிச்சாரு. ஓகே, ஒரு லேடி கிட்ட ஒரு ஹார்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த லேடிக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆயிருக்காது. என்னடா அது அப்படின்றத அவர் வந்து நோட்டீஸ் பண்ணிருக்காரு, இந்த டிலே ஆகுதுன்னு. அவர் தடுமாறிட்டு சொன்னான். ஆனா அது ஏன் தடுமாறணும்னு கேட்டதுக்கு அவளுக்கும் தெரியல டக்குன்னு. ஓகே, இந்த மாதிரி ஆகிறவங்க கிட்டலாம் he started having conversations. அதுல இந்த ஹார்ஸ் லேடி அந்த லேடி கிட்ட பேசி 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 what he learned is that she had an accident with the horse riding. ஒரு இன்சிடென்ட் வந்து ஹார்ஸ் ரைடிங் இன்சிடென்ட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அவளுக்கே வந்து அது மறந்து போயிருச்சு. அவரு கேட்க பேச பேச அது அவனுக்கு வந்து ஞாபகம் வந்திருக்கு, ஓ ஆமா இந்த மாதிரி ஒண்ணு ஆயிருக்குன்னு. இந்த வேர்ட் அசோசியேஷன் ஸ்டடில அவர் வந்து ஹார்ஸ்ன்னு சொன்னோன்னே அந்த ஒரு டிலே இருந்துச்சுல, சப்கான்சியஸ்லி அவளுக்கு வந்து ஒரு டிலே அதனால அந்த இன்சிடென்ட்னால ஆயிருக்கு. இதை எப்படி நீ டிஸ்கிரைப் பண்ணுவ? So he described this phenomena, he called it a complex. இப்ப நம்ம எல்லாரும் பேசுறோமே inferiority complex, superiority complex, எல்லா complex. So Carl Jung was the one who actually identified the complex factor and actually coined the term as complex. Because they couldn't understand how else to describe it, and then Carl Jung identified it and actually used it in his paper, and then complex became a thing in psychology.